30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்ச் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் எந்த மாதிரியான ஃபுட் எடுத்துக்கிறேன், எந்த மாதிரியான ஹேர் பேக்கெல்லாம் போடுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ரெகுலராக வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். வெள்ளி செவ்வாய் வந்து கண்டிப்பாக நான் வந்து ஹேர் பேக் போடுவேன். மற்ற நாளில் வந்து எந்த மாதிரியான ஃபுட் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோவாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். 12ஆம் தேதி ஃப்ரைடே எடுத்த வீடியோ தான் வந்து இது. நேற்று எடுத்த வீடியோ. இந்த ஹேர் திக்னஸ்க்கான ஹேர் மாஸ்க் தான் வந்து நான் இன்றைக்கி வந்து போட போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 ஸ்பூன் வந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். நல்லா ஊறினதுக்கப்புறம் அது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி பேஸ்ட்டை ஒரு கிளாத்தில் போட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எப்பவுமே ஃபில்டர் பண்ணி தான் எடுத்துக்குவேங்கனால நான் இன்றைக்கி வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணாமல் உங்கள் ஹேரில் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அது வந்து திப்பி திப்பியாக இருக்கும். உங்களுக்கு வந்து பொடுகு பிரச்சனை வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதை நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் கூட 2 ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் கோகோனட் ஆயில் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்கள் ஆயிலி ஹேரில் வந்து அப்ளை பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் விட்டு இருந்துட்டு அப்படியே வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தை கொடுக்கும். அதே மாதிரி ஹேர் திக்னஸையும் வந்து கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 30 டேஸ்க்கான ஹேர் க்ரோத் சேலஞ்சில் நீங்கள் வந்து ஹேர் பேக் ஃபுட் எல்லாமே ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.